வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம 2-3 விஷயங்களை பத்தி பேச போறோம். அதுல முதல் விஷயமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் சரி, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாக்குள்ள, ஃபேஸ்புக்குள்ள நீங்க போனாலும் சரி, இந்த ஒரு செய்தியை, இந்த ஒரு போஸ்ட்டை வந்துட்டு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது என்னன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆதரவு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நியூஸை பார்த்துருப்பீங்க. என்னது, நம்ம தளபதிக்கு அண்ணாமலை அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறாரா, எந்த விஷயத்தில் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு, என்ன பேசினாரு அப்படின்ற கேள்வி வந்துட்டு உங்க எல்லாருக்குமே எழுந்திருக்கும். அதாவது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்திருந்தாரு. அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அவர் பேசியிருந்தாரு. அப்படிதான் தளபதி விஜய் அவர்களுடைய டாபிக்குமே வந்துட்டு உள்ள வந்தது. அதாவது நம்ம தளபதி பிரச்சாரம் செய்யறதுக்கு வெளியில வரத்துக்கே அந்த அனுமதி வாங்குறதுக்கு எவ்வளோ போராடி அந்த அனுமதியை வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் குறிப்பா சென்னையில பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்குறது எவ்வளோ கடினமாக போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். சென்னையோட கம்பேர் பண்ணும்போது மற்ற ஊர்கள் எல்லாம் ஓரளவு ஈஸியாகவே தாவேகாவுக்கு அனுமதி அப்படின்றது கிடைச்சிருது. இப்போதான் தளபதி விஜய் அவர்கள் திருச்சி போயிட்டு வந்தாரு, திருநெல்வேலி, தூத்துக்குடி போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காரைக்குடி போக போறாரு. இடையிலையுமே, அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி கடலூர் போறதாகவும் இருந்தது. அது இப்போ வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது என்ன காரணம் அப்படின்றத நான் பிறகு சொல்றேன். அதுக்கப்புறம் நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா காரைக்குடி போக போறாரு. புதுக்கோட்டையிலையுமே வந்துட்டு ரோட் ஷோ வந்துட்டு பண்ண போறாரு. ஸோ வெளியூர்கள்ல எல்லாம் பெர்மிஷன் அப்படின்றது தளபதிக்கு ஈஸியாக கிடைச்சிருது. ஆனால் சென்னையில் மட்டும் பெர்மிஷன் கிடைக்கிறதுல ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்துட்டு போயிட்டு இருக்குது. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்நேரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வில்லிவாக்கம், டி நகர், அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை, அண்ணா நகர், இந்த பகுதி எல்லாத்துலேயுமே நம்ம தளபதி வந்து பிரச்சாரத்தை முடிச்சிருப்பாரு. ஆனால் ஏதேதோ காரணங்கள் சொல்லி 1 மணி நேரம் தான்ப்பா உங்களுக்கு பெர்மிஷன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கே கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து போடப்பட்டு கடைசியாக பிரச்சாரம் வந்துட்டு ரத்தே செய்யப்பட்டுருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் முன்னாடி பேசியிருந்தாரு. இது வந்து ஜனநாயக நாடு. இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் வெளியில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கப்படணும். அது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. ஸோ தாவேகாவுக்கும் விஜய் அவர்களும் வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனைத்து இடங்கள்லையும், அவங்க கேட்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அனுமதி அப்படின்றத வழங்கணும். பாரபட்சம் இல்லாமல் பாதுகாப்பு அப்படின்றத முறையாக கொடுக்கணும். அது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அதாவது விஜய் அவர்களுக்கு அதிகமாக கூட்டம் வருது, கூட்டம் கூடுது அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு கண்டிப்பாக அனுமதி அப்படின்றத கொடுக்கணும். இது ஜனநாயக நாடு, அது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதிகமாக கூட்டம் கூடுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போலீஸ் பாதுகாப்பை கொடுங்க, போலீஸினுடைய எண்ணிக்கையை வந்துட்டு அதிகரிக்கணும். ஸோ அதிகமாக ஒரு இடத்துல கூட்டம் கூடுது அப்படின்னா மக்களினுடைய பாதுகாப்புக்காக போலீஸாருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அந்த மாதிரி காவல்துறை பாதுகாப்பை கொடுத்து பெர்மிஷனை வந்துட்டு கொடுக்கணும். உங்களுக்கு கூட்டம் கூடுது அதனால அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது. ஸோ அதுக்குரிய பாதுகாப்பை கொடுத்து அவருக்கு அனுமதி அப்படின்றத வழங்கணும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே தெளிவாக செய்தியாளர்கள் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் அதே செய்தியாளர்கள் சந்திப்பில் மீடியாவை வச்சு செஞ்சு விட்டுட்டாரு. நல்லா வந்துட்டு சில கேள்விகளை கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையை தான் வந்துட்டு விமர்சிச்சிருந்தாரு. அது வந்து இந்தியாவிலேயே முன்னணி பத்திரிகையில் ஒன்றா இருக்கக்கூடிய பத்திரிகை தான். அந்த பத்திரிகை அவங்களுமே வந்து அவர்கிட்ட நின்று கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து நேரடியாகவே விமர்சிச்சிருந்தாரு, கேள்விகளை எடுத்து வச்சிருந்தாரு. அதுக்கான அந்த மீடியா கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. என்ன கேள்விலாம் தெரியுமா கேட்டிருந்தாரு? அதாவது என்னன்னா, கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மனித பட்டிகள்லாம் அமைத்து மனிதர்களெல்லாம் அங்கே அடைச்சி வைக்கிறாரு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதெல்லாம் போயிட்டு ஷூட் பண்ணி நீங்க வந்துட்டு காமிச்சிருக்கிறீங்களா? ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும். அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கும்போது வெளிப்படையாக அந்த கேள்வியை கேட்டு அவர்கிட்ட பதிலை வாங்காம நல்லா வெண்ணையை தடவுன மாதிரி தான் கேள்வி வந்துட்டு நீங்க கேட்குறீங்க. அதெல்லாம் போயிட்டு எடுத்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு உங்களால முடியுதா? அந்த மனித பட்டிலாம் போட்டுட்டு இருக்காரு இல்லையா கரூர்ல செந்தில் பாலாஜி, அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு முடியுதா அப்படின்ற மாதிரி அந்த குறிப்பிட்ட பத்திரிகையை பார்த்து நல்லா நறுக்குன்னு கேள்வி வந்துட்டு கேட்டு விட்டாரு. அதுக்கு அவங்களால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. மலிப்பி வேற ஏதோ சொன்னாங்க. அதோட பிரஸ் மீட்டையே முடிச்சுட்டு அவரு கிளம்பிட்டாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி இந்நேரத்துக்கு தளபதி விஜய் அவர்கள் கடலூர்ல பரப்புரையை மேற்கொண்டு ரோட் ஷோவுமே வந்துட்டு நிகழ்த்திருப்பாரு. ஆனால் அது வந்து ரத்து செய்யப்பட்டுருச்சு. யார் ரத்து செஞ்சா அப்படின்னு பார்த்தா
தேர்தல் ஆணையம் கிடையாது, தாவேகாவே வந்து ரத்து செஞ்சிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, முதல்ல வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரோட் ஷோ பண்ணணும், அதுக்கப்புறம் பரப்புரையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் பெர்மிஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் என்னத்துக்கு கொடுத்துருந்தாங்க பெர்மிஷன் அப்படின்னு பார்த்தா, பிரச்சாரம் வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்க, ஆனால் வந்து நீங்கள் ரோட் ஷோ வந்துட்டு பண்ண வேணாம், இதுக்கு மட்டும் தான் அனுமதி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தாவேகாவும் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சாரத்தையே வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. எதுக்காக ரத்து செஞ்சாங்க அப்படின்னா, புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் இடையில டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான், ஒரு 25-30 தான் கிலோமீட்டர் அப்படின்றதே வரும். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மி. அப்படி இருக்கும்போது புதுச்சேரியில் ஏப்ரல் 9 தேர்தல் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் கடலூரில் ரோட் ஷோ மேற்கொள்கிறாரு அப்படின்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுனால தளபதி விஜய் அவர்கள் கடலூரில் நடக்க இருந்த பரப்புரையும் ரோட் ஷோவையுமே வந்துட்டு தற்காலிகமாக ரத்து பண்ணியிருக்கிறாரு. கடலூருக்கு போக வேண்டியதை சனிக்கிழமைக்கு மாற்றி வச்சிருக்கிறாரு. சனிக்கிழமை கடலூருக்கு சென்று பிரச்சாரமும் அதுபோல் ரோட் ஷோவும் வந்துட்டு மேற்கொள்றதுக்கு இருக்கிறாரு. கடலூரில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய தொண்டர்கள் ஏமாற்றம் அடைய வேண்டாம். ஸோ தளபதி சனிக்கிழமை வந்துட்டு வரப்போறாரு. அதை மாற்றி தான் வச்சிருக்கிறாரு, தவிர கேன்சல் பண்ணல. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, காரைக்குடி ஏப்ரல் 10 தளபதி விஜய் அவர்கள் புதுக்கோட்டை காரைக்குடி பகுதிகளுக்கு பிரச்சாரம் மேற்கொள்றதுக்காக வராரு. நாளைக்கு தான் வரப்போறாரு. மேபி இது இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 9 ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஏப்ரல் 10 இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுடைய பிரச்சார வீடியோ லைவையுமே வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. காரைக்குடியிலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸை போட்டு தான் இந்த பெர்மிஷன் அப்படின்றதே வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்கள் வாகனத்துக்கு பின்னாடி தொண்டர்கள் 2 வீலரில் ஃபாலோ பண்ணி வரக்கூடாது, அதே போல் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆட்களை மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் கூட்டணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 31 கண்டிஷன்ஸை போட்டு தான் அனுமதி அப்படின்றதையே வழங்கியிருக்கிறாங்க. சரியா 12:30 மணில இருந்து 4 மணிக்குள்ள தளபதி விஜய் அவர்கள் காரைக்குடியில பிரச்சாரத்தை நிகழ்த்த இருக்கிறாரு. ரோட் ஷோவுமே வந்துட்டு நடக்க இருக்குது. ஸோ காரைக்குடியில என்ன மாதிரியான ஸ்பீச்சை கொடுக்க போறாரு, திருநெல்வேலியில கொடுத்த மாதிரி ஒரு ஃபயரான ஸ்பீச் காரைக்குடியிலையும் இருக்க போகுதா, என்ன பேச போறாரு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தளபதியை வரவேற்க போறாங்க, அங்க தளபதி என்றாகும் போது வைப் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நாம வந்து காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, விசிகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் அவருடைய தொண்டர் ஒருவரை கன்னத்துல பலார்னு அரைஞ்ச ஒரு வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் விசிகவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் அதே போல் ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த தொகுதியில் சக்திவேல் அப்படின்ற ஒரு விசிக வேட்பாளர் நின்றுருக்கிறாரு. அவரை வந்து ஆதரித்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ மேற்கொள்ளும்போது பிரச்சார வாகனத்தில் போயிட்டு தான் மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்போது சுற்றி வந்து விசிகவினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள்னு நிறைய பேர் சுற்றி இருந்து விசிகவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்பீச்சை வந்துட்டு கேட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களுமே வந்துட்டு உரையாற்றி இருந்தார். ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இளைஞர்கள் விசிகவினுடைய தொண்டர்கள் இளைஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள 1-2 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பிரச்சார வாகனத்து மேலே ஏறி போய் திருமாவளவன் அவர்களோட செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஆரம்பத்தில் நிறைய தடவை திருமாவளவன் அவர்கள் அறிவுறுத்திருக்கிறாரு, கீழே இறங்குங்க வராதிங்க அப்படின்ற மாதிரி தடுத்து அவங்கள நிறுத்துறது, லைட்டாக வந்து விலக்கி விடுறது, இந்த மாதிரி செயலை வந்து செஞ்சிருக்கிறாரு. மேலே ஏறி வராதிங்க அப்படின்னு நிறைய தடவை வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஆனால் அதையும் கேட்காம ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மீண்டும் மீண்டும் திரும்ப அவர் வந்து பேசிட்டு இருக்கிறத கூட கேட்காம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மேலே ஏறி அவர்கிட்ட போய் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் திருமாவளவர்கள் டக்குன்னு ரொம்பவே கோபமாகி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த தொண்டரை இளைஞரை கன்னத்தில் வந்து அரைஞ்சிட்டாரு. ஸோ அந்த காட்சியை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்க அந்த வீடியோவில் கூட பார்க்க முடியும். நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் அவருடைய தொண்டரை வந்துட்டு அரைஞ்சிருக்க கூடாது, பாதுகாவலரை வச்சு அவர் வந்து கீழே இழுத்து விட சொல்லியிருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு அறிவுறுத்தலை வந்து கொடுத்துருக்கலாம், என்னதான் இருந்தாலும் அவர் வந்து கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை நிறைய பேர் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி தான் தோணுதா, இல்லை வந்து இவர் செஞ்சது கரெக்டுன்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஸோ அடுத்ததா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேமுதிகவில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதாவது தேமுதிகவில் ரொம்ப நாளாக கட்சியில் உழைத்தவங்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தவங்களுக்கும் கேப்டன் அவர்களோட நீண்ட நாளாக பயணித்து வந்தவங்களுக்கும் தேமுதிகவில்
மதிப்பும் மரியாதையும் இல்லை. புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க, மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. ரொம்ப நாளாக கட்சிக்காக உழைத்தவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கட்சியை விட்டு விலகி போய் அதிமுகவில் ஒருத்தர் இணைந்திருக்கிறாரு. யாரு அப்படின்னு பார்த்தா நடிகருமாவும் தேமுதிக கட்சியில் இருக்கக்கூடியவரும் விஜயகாந்த் அவர்களுடைய பயணிச்சவருமான மீசை ராஜேந்திரன் அவர்கள் தான். அது கிட்டத்தட்ட இவர் பார்த்தோம் அப்படின்னா சினிமாவிலையும் கேப்டன் அவர்களோட பயணிச்சிருக்கிறாரு, விஜயகாந்த் அவர்களுடைய மன்றத்திலையும் விஜயகாந்த் அவர்களோட பயணிச்சிருக்கிறாரு, கட்சியிலையுமே பயணிச்சிருக்கிறாரு. ஒரு 10 வருஷம் மன்றத்தில் இருந்து உழைத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 21 வருஷம் தேமுதிகவில் இருந்து பயணம் செஞ்சிருக்கிறாரு. ஸோ இவர் தான் இப்போ தேமுதிகவில் இருந்து விலகி இருக்கிறாரு. ஸோ எதனால நான் தேமுதிகவில் இருந்து விலகினேன் அப்படின்றதுக்கு சில விளக்கங்களையும் அவர் கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கேப்டன் அவர்கள் இருந்தப்போ நிர்வாகம், தேமுதிக நிர்வாகம் அப்படின்றது வேற மாதிரி இருந்தது. இப்போ அண்ணி, அதாவது பிரேமலதா அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நிர்வாகம் அப்படின்றது வேற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அதாவது திமுகவோட இணைந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிர்வாகம் அவங்களோட கையிலேயே இல்லை, வேற இடத்துக்கு மாறின மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னுடைய மனசுக்கு நெருடலாக இருக்குது. அதுபோல் கட்சிக்காக உழைத்தவங்களுக்கு கிட்டத்தட்ட நான்லாம் பார்த்தா 31 வருஷமா இருக்கேன், என்னை விட அதிகமான வருஷம் கட்சியில் பயணிக்கக்கூடியவங்க, உழைக்கக்கூடியவங்க அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 40-45 வருஷம் உழைச்சிட்டு இருக்கவங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருக்குமே சீட்டே கொடுக்கல. இன்னைக்கு நேற்றுக்கு வந்தவங்களுக்குலாம் சீட்டை தூக்கி கொடுத்துருக்குறாங்க. நான் எனக்கு கொடுக்கலன்னு பேசலை, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்காதீங்க. நிறைய பேருக்கு என்னை தாண்டி பல உழைப்பை போட்ட பல பேருக்கு இன்னைக்கு சீட்டு கொடுக்கல, மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை. அதே போல் திமுகவோட தேமுதிக போயிட்டு இணைந்த அன்னைக்கே நான் கட்சியை விட்டு வெளில வந்திருக்கணும். ஏன்னா நான் கேப்டனோட தீவிர பக்தனாக இருந்தவன். ஸோ அன்னைக்கே நான் வெளியில் வந்திருக்கணும். இந்த முடிவை நான் லேட்டாக எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி, இதுதான் தேமுதிகலேருந்து நான் விலகி வந்ததுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி மீசை ராஜேந்திரன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. இவர் இந்த மாதிரி சொன்னோன்னே இந்த சைடு பிரேமலதா அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு திமுகவோட கூட்டணியில் இணைந்ததுக்கு அப்புறம் வெறும் 10 சீட்டு தான் கிடைச்சிது. அந்த 10 சீட்டை வச்சு எல்லாரையுமே திருப்திப்படுத்துறது அப்படின்றது முடியாத ஒரு விஷயம். யார் யாருக்கு கொடுக்கணுமோ நாங்கள் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி பிரேமலதா அவர்கள் பதிலுமே கொடுத்திருக்கிறாங்க. கடைசியா மீசை ராஜேந்திரன் அவர்கள் தேமுதிகவிலிருந்து விலகினதுக்கு அப்புறம் 2 நாட்கள் கழிச்சு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முன்னிலையில அதிமுகவில் போயிட்டு இணைந்திருக்கிறாரு. இப்போ அடுத்ததா கடைசியா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்கள், நம்ம தளபதி இப்பதான் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் ரோட் ஷோ முடிச்சுட்டு பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்தாரா. ஸோ அந்த டைம்லேயுமே நான் பேசியிருந்தோம், நிறைய வழக்குகள் ஏதாவது போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. கிட்டத்தட்ட 12 விதிமீறல் வழக்குகள் இப்போ தாவேகாவினர் மேல போடப்பட்டிருக்குது. என்னன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய வாகனத்தை 2 வீலர்ல பின்தொடர்ந்தது, அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூட்டினது இப்படின்றது உட்பட 12 விதிமீறல் பிரிவுகளுக்கு கீழே வழக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் தான் இப்போ தமிழக அரசியல் களத்தில் நடந்துட்டு இருக்குது. நாளைக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி நம்ம தளபதி விஜய் அவர்கள் புதுக்கோட்டை, காரைக்குடி பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறாரு. ஸோ பரப்புரையும் கொடுக்க இருக்கிறாரு. அதே போல ரோட் ஷோவும் நடக்க இருக்குது. தளபதி விஜய் அவர்களுடைய ஸ்பீச் எப்படி இருக்க போது, என்னெல்லாம் நோட் பண்ணி பேச போறாரு அப்படின்றத நாம காத்திருந்து பார்ப்போம். ஸோ தளபதி விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது குறித்தும் ஒரு பதிவு பதிவிடலாம். ஸோ இன்னைக்கு நாம பேசியிருக்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.